அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கிஃபா டெய்லி தீன் இன்றைய நினைவூட்டலில் நம்ம பார்க்க போகிறது குர்ஆனில் முதல் அத்தியாயமான சூரத்துல் அல் ஃபாத்திஹா. அதை பற்றி பார்க்கும்போது திருக்குர்ஆனில் முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா அப்படின்னா தோற்றுவாய் அப்படின்னு அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையான். மாலிக்கி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஅலூபி அலைஹிம் வலல்லாலீன், அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, அவர்கள் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள். நம்ம ஒவ்வொரு தடவும் தொழுகையில் ஓதுறோம், அர்த்தத்தோடு தெரிஞ்சு ஓதணும், உயிரோட்டமாக ஓதணும். அப்போ இன்னும் என்ன செய்யும், நம்மளுடைய தொழுகை பயபக்தியோட அல்லாவுக்காக நெருங்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் நம்ம எப்படின்னா பக்ரா 2வது அத்தியாயம் என்னது பக்ரான்னா மாடுன்னு அர்த்தம். அப்போ நம்ம குர்ஆனில் மாடாக நுழைந்து லாஸ்ட்டு இதோட என்னது நாஸ்னா என்னது அர்த்தம், மனிதன். அப்போ மாடாக நுழைந்து மனிதனாக நம்ம என்ன செய்வோம், வெளியே வருவோம். அதற்கு நம்ம குர்ஆனில் உள்ளதை அரபியை மட்டும் ஓதாமல் அர்த்தத்தையும் புரிஞ்சு ஓதணும். சரிங்களா? இன்ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.